அவர் வந்து திரு மோடிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் தான் அவங்களுடைய தூய அரசியலுக்காகவும் தான் அரசியல்ல நுழைஞ்சதாகவும் அது எப்ப அவருக்கு வந்து இல்லைன்னு தெரியுறதோ அந்த நிமிஷத்துல அவர் அரசியல்ல இருந்தோ இல்லாட்டி பாஜகவில இருந்தோ வெளியில வந்துடலாம். அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு. So what is this definition of தூய அரசியல்? அதை சொல்லணும். இவர்களுடைய definition of தூய அரசியல் என்ன என்பதை அவர் சொல்லணும். அதிமுகவுடன் கூட்டணி கூடாது என்பதுதான் தூய அரசியலா? அரசியல்ல நீங்க வந்து ஊழலை எந்த நாட்டிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து எங்கேயுமே எடுக்க முடியாது. இன்றைக்கு பாஜக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அத்வானி என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர்களே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்றால் அப்ப அண்ணாமலைக்கு தன்னுடைய காலம் கனிந்து வரும் என்ற நம்பிக்கை இருக்கணும். இல்லன்னா மோடி அமித்ஷா மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அதனால நான் வந்து வெளியில போறேன், அதிமுகவுக்கே போலாம், இல்ல பாஜகவுக்கே போலாம், இல்ல ஒண்ணும் இல்ல நோட்டாவுக்கு போலான்னு போவாங்களே தவிர இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஷிப் குறையும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். செங்கோட்டையன் அவர்கள் மண்குதிரையை நம்பி ஆற்றல் இறங்கி விட்டார் தான் பார்க்கிறேன். யார் கொடுத்த தைரியத்தில் அவர் வந்து இந்த ரிபல்லியன் ஆகினா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து தேவர் நாடார் சமூகத்தை ஒதுக்கி விட்டார். டிடிவி தினகரனும் என்டிஏக்குள்ள வருவதற்கு வந்தார்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கண்டிப்பா இவர் என்டிஏக்குள்ள வந்துடுவார். சரி, இப்ப நீங்க மண்குதிரைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அதிமுகவிலையும் அப்புறம் வேற வெளியிலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மண்குதிரை அண்ணாமலையா இருக்கலாங்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே கூட அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினாலே சொல்றதா இருக்கலாம். வணக்கம் சிவா 1440 நேயர்களே, இன்றைக்கு நாம் ஒரு மிக சிறப்பு நேர்காணலில் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் தனது அரசியல் பார்வையை பல் நோக்கிலிருந்து கவனித்து ஒரு பாரபட்சமற்ற நடுநிலைமை பார்வையில் அரசியல் நிகழ்வுகளை விமர்சிக்க கூடியவர். பல சேனல்களில் இதற்கு முன்பு அவர் மக்களை சந்தித்திருக்கிறார். நம் சேனலில் அவரை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். ஸ்ரீராம் சார் வணக்கம். சார் நமஸ்காரம், வணக்கம். சிவா 1440 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த நேர்காணல்ல பங்கு பெறுவதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். தேங்க்யூ சார். நம்ம இப்ப வந்து தற்போதைய அரசியல் நிகழ்வுகளை கொஞ்சம் பின்னோக்கி நேத்திக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தது அப்படின்னு ஒன்னொன்னா பின்னாடி போய் உங்களுடைய பார்வையில அவங்களுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கண்ணோட்டத்தை நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் சார். சோ முதல்ல அண்ணாமலையோட ஆரம்பிப்போம். அவர் நேத்தி கொடுத்த கோயம்புத்தூர்ல ஒரு நேர்காணல்ல அவர் வந்து ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் வந்து திரு மோடிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் தான் அவங்களுடைய தூய அரசியலுக்காகவும் தான் அரசியல்ல நுழைஞ்சதாகவும் அது எப்ப அவருக்கு வந்து இல்லைன்னு தெரியுறதோ அந்த நிமிஷத்துல அவர் அரசியல்ல இருந்தோ இல்லாட்டி பாஜகவில இருந்தோ வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ரெண்டாவது கொஞ்சம் கோபமா அவர் மீது இன்னும் கூட தொடரும் விமர்சனங்கள், அதிமுகவிலிருந்து கூட்டணிக்கு பிறகு தொடரும் விமர்சனங்களை அவர் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அது வந்து ஒரு லக்ஷ்மண் ரேகா, அமித்ஷா போட்ட ஒரு லக்ஷ்மண் ரேகா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து உள்ள இருக்கிறதாகவும் அந்த ரேகையை கடக்கிறதாக தெரிஞ்சதுன்னா அவர் வந்து வெளியில வந்துடுவார், அவருக்கு பொறுமைக்கு வந்து ஒரு எல்லை உண்டு அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது அவருடைய மனசுல உள்ள இருக்கிறத எந்த அளவு காமிக்குது? அதே சமயத்துல நீங்க புதுசா கட்சி ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டபோது பணபலம் இல்லாதனால தன்னால ஆரம்பிக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கு எப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம்? ஒருவேளை பணபலம், அரசியல் பலம் அவருக்கு வெளியில இருந்து இப்ப திரு செங்கோட்டையன் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவரோட சேரா மாதிரி வந்தானா அவர் இந்த மாதிரி தனியா ஒரு இயக்கம் தொடங்குவாரா? உங்களுடைய சிந்தனை எப்படி சார் இருக்கு? சார் முதல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் வந்து 2021 எலெக்ஷனுக்கு பிற்பாடு அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தார். வெரி ஷார்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஏர்லிஃப்ட் பண்ணி ஒரு தலைமையை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. மிக சிறப்பா பணியாற்றினார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் பாஜகவுக்கு. அதுவும் தமிழகத்துல கொஞ்சம் சுணங்கி போயிருந்த பாஜகவுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்தார். ஒரு அதிரடி அரசியல், இந்த திராவிட அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடி அரசியலை கண்டிப்பாக செய்தார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அண்ட் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸை உருவாக்கினார், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. 2024 தேர்தலில் ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க. இன்னும் கூட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அவருடைய தலைமையில் நிறைய விஷயங்கள் சரியா செய்திருக்கலாம் என்பதுல நான் அப்பவே கூட நான் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தேன். உதாரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து தூத்துக்குடியிலையும் இதுல நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயும் இடத்த கொடுத்தாங்க.
தமிழ் மாநில காங்கிரஸ் அட்லீஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர்லயாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஒரு ராஜீவ் காந்தி இறந்த இடம், அவர்களுக்கு ஒரு எமோஷனல் இதுவா இருக்கலாம். தூத்துக்குடியில தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு பேஸே கிடையாது. ராதிகா சரத்குமாரை இங்க நிறுத்தி வைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு போட்டியாக இருந்திருக்கும். தென்காசி ஆனந்தன் வந்து தென்காசியில வந்து இருந்தார், அவருக்கு ஜான் பாண்டியன் சீட்டு கொடுத்தாங்க. வேலூர்ல இருந்து கார்த்தியாயினி என்ற ஒருத்தர் வந்து சிதம்பரத்துல கொடுத்தாங்க, அங்க தடா பெரியசாமி சீட் எதிர்பார்த்ததுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான. எஸ் சார், இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆஸ் அ லீடர் அவர் தான் ஓன் அப் பண்ணணும். யார் காரணமா இருந்தாலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ற விஷயத்தில் அவர் தான் ஓன் அப் பண்ணணும். பிகாஸ் அவர் அப்செக்ஷன் சொல்லி இருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் விருதுநகர்ல வந்து ப்ரிப்பேர் 2 வருஷமா ப்ரிப்பேர் ஆயிருந்தார். அதை வந்து அப்புறம் அவர் திருச்சிக்கு அப்படின்னாங்க, அப்புறம் திருச்சியில இருந்து ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு மதுரைன்னு வந்தாங்க. சார், நிறைய குழப்பங்கள் இருந்த தேர்தல். பட் இது வந்து அவர் தான் செய்தாரா என்பதை தாண்டி அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர்னு போது எப்படி 11.5% ஓட்டு வாங்கினதுக்கு அவர் பொறுப்பு, அவர்னால் தான் வந்ததுன்னு சொல்றோமோ, இந்த விஷயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பாவார். சோ அரசியல்ல இதெல்லாம் வந்து எப்போதுமே நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு காரியகர்த்தாவாக இருக்கும்போது த அப்சல்யூட் டிசிப்ளின் அது வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று பாஜகவில். ஃபட்னவிஸை விட அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. தேவேந்திர ஃபட்னவிஸை ஒதுக்கி வைத்தார்கள். டெபுட்டி சிஎம் ஆக ஷிண்டே அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆன போது டெபுட்டி சிஎம் ஆக ஆக்கினார்கள். ஃபட்னவிஸ் ஒப்புக்கொண்டார். சிவராஜ் சிங் சௌஹான் 3 முறை தேர்தல் 4வது முறையும் வெற்றி பெற்று அவர் நீங்க கிடையாது சிஎம் அப்படின்னு சொன்னாங்க. 2024 அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் நீங்க சிஎம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் எந்த ஒரு சத்தமும் பண்ணல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. உமா பாரதி அவர்கள் மத்திய பிரதேச சிஎம் ஆனதில் அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு இதுல வந்து அவங்கள விட ஸ்டான்ச்சா இருந்தவங்க கிடையாது. கட்சியை தூக்கி வெளியில போட்டாங்க. கல்யாண் சிங் போன்றவர்களை வெளியில அனுப்பிச்சாங்க. எடியூரப்பாவை அவர்கள் வந்து அவர் ரிபல் பண்ண போது வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று நிச்சயம், பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்க்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு காலம் கனிந்து வரும்பொழுது அதற்கு ஏத்த பொறுப்புகள் கொடுக்கப்படும். இது வந்து பாஜகல ஒரு அன்ரிட்டன் ரூலா தான் எப்போது இருந்துட்டு இருக்கு. அது யாரா இருந்தாலும் அது எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. சில சமயம் எக்ஸப்ஷன் சில பேர் பேசக்கூடியது, எக்ஸப்ஷன்ஸே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் திஸ் டெஃபினிஷன் ஆஃப் தூய அரசியல், அதை சொல்லணும், ரைட்? அந்த ஒரு விமர்சனத்தை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தூய அரசியலை வைப்பார்கள், அவர்கள் வந்து முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குன்னா இவருடைய டெஃபினிஷன் ஆஃப் தூய அரசியல் என்ன என்பதை அவர் சொல்லணும். அதிமுகவுடன் கூட்டணி கூடாது என்பதுதான் தூய அரசியலா, இல்ல வேற ஏதாவது வந்து இவருக்கு லிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா 1, 2, 3 இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தூய அரசியல் என்று நம்பி நான் அரசியலுக்கு வந்தேன். அதை செய்யாத பட்சத்தில் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு ஊழல் ஈடுபட்டது அதிமுகவும் தான் அப்படின்னு அவர் வந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதை தான் அவர் தூய அரசியல்னு மீன் பண்றாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சார், ஊழல் என்பது வந்து எஸ், நான் வந்து பாஜகவையும் ஒதுக்கி வைக்க மாட்டேன். ஊழல் இல்லாத அரசாங்கம் கொடுத்திருக்காங்கன்னா எஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அது கம்பேரிட்டிவா தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ மோடியினுடைய ஆட்சி 11 ஆண்டுகள் சென்ட்ரல்ல நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த ஒரு ஊழலுமே நடக்கலன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களான்னா நான் தயாரா இல்லை. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு லஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கு, ஊழல் நடக்காம இருந்திருக்குன்னா அதை வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு யூபிஏ அரசாங்கத்துல இருந்த மாதிரி கொள்ளையடித்த மாதிரி இல்லைன்னு வேணா சொல்லலாமே தவிர, இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் முடிவு செய்யும் போது அந்த குவிட் ப்ரோ கோன்றதை வந்து கையில காசு வாங்கினாதான் பாலிசி சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சாராருக்கு ஒரு ஆதரவாக செயல்பட்டிருந்தா அதுவும் கரப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ரைட்? அதனால அரசியல்ல நீங்க வந்து ஊழலை எந்த நாட்டிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து எங்கேயுமே எடுக்க முடியாது. இது வந்து சொல்வதற்கு வெக்கமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல்ல தூய்மை வேணும் என்று போராடக்கூடிய தேசிய சிந்தனை உடைய என்னை போன்றோரும் அதை வந்து ஒப்புக்கொண்ட விஷயமாக மாறி போச்சு. அதாவது ஊழல், கரப்ஷன் வந்து ஒரு நார்ம் ஆஃப் த டே அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்ட நிகழ்வு இருக்கிறதுனால இது எந்த நாடுமே வந்து விதிவிலக்கு இல்லை. நான் வந்து இந்தியா ஒண்டி சொல்ல, எந்த நாடுமே விதிவிலக்கு இல்லை. இந்தியாவில் அது நமக்கு ஒரு பிரதானமா தெரியுது. அதனால ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொன்னா நேச்சுரலி அடுத்த கேள்விகள் வரும். அப்போ எடியூரப்பா மேல இருந்த ஊழல் புகார்கள் என்ன ஆச்சு,
அவர் பாஜக இல்லையா, அவரை திருப்பி எடுத்துக்கலையா அப்படின்னு ஒரு இது வரும். அப்ப சந்திரபாபு நாயுடு மேல வைக்கப்பட்ட ஊழல் வழக்குகள், ஊழல்லாம் பிரச்சனை இல்லையா, அவரை திருப்பி கூட்டணிக்குள்ள சேர்த்து கொள்ளவில்லையா, இப்படி இப்படி இந்த மாதிரி தர்ம சங்கடமான கேள்விகள் வரும். அதனால அந்த தூய அரசியல் என்பதை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம். அதுல மோடி அண்ட் அமித்ஷா அவர்கள் போமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். சார், இப்ப ஊழல்ங்கிறது நிர்வாக அளவுல இருக்கிற ஊழல் மக்களை ஒரு விதத்துல பாதிக்கும். இப்ப அரசியல்வாதிகள், அரசு பதவிகள்ல இருக்கிறவங்க, அமைச்சர், அதுக்கு மேல இருக்கிறவங்க ஊழல் செஞ்சனா அது அவங்கள தனிப்பட்ட ஊழலா இருக்கும். சோ இந்த 2 விதமான ஊழலா நான் பாக்குறேன் இதுல. சோ நிர்வாகத்துல ஊழல்ங்கிறது உலகத்துல எந்த இடத்துலயுமே தவிர்க்க முடியாது. இப்ப அரசியல் அமைச்சர்கள் லெவல்ல ஊழல்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம திமுக அமைச்சர்கள் மேல பல விதமான கம்ப்ளைண்ட் வருது. இதே மாதிரி கம்ப்ளைண்ட் முன்னாடி அதிமுக அமைச்சர்கள் மேல இருந்திருக்கு. அது பாஜக அமைச்சர்கள் மேல ஓரளவு குறைவா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஊழல்ங்கிறது எல்லா இடத்துலயும் பிரிவாலன்ட். சோ இப்ப இத அவர் தூய அரசியல்னு சொல்லி அவர் மீன் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு தான் சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா இப்படி பார்த்தோம்னா அவர் கூட்டணி போதே முடிச்சுட்டு வெளில வந்திருக்கலாம். சோ இப்ப அவர் லக்ஷ்மண் ரேகான்னு சொல்றது எது சார்? சார், இப்ப லக்ஷ்மண் ரேகா அதாவது தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய முடிவுகள் தனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்பதுதான் லக்ஷ்மண் ரேகான்னு சொல்றாரா அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா ஒரு அதான் சொல்றேன், பாஜக என்பது ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்றதுல ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு காடர் பேஸ், அது எந்த தொண்டனாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, அது தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும். அது அண்ணாமலையா இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரா இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அவருக்கும் அது பொருந்தும். அத்வானி அவர்களை நீங்கள் 2014 தேர்தலுக்கு பிற்பாடு அவரையோ முரளி மனோகர் ஜோஷி இவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஓரம் கட்டப்பட்டார்கள் நம்ம ஒரு விமர்சனம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இன்றைக்கு பாஜக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அத்வானி என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர்களே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்றால் அப்ப அண்ணாமலைக்கு தன்னுடைய காலம் கனிந்து வரும் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதனால்தான் நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன விருப்பப்படுகிறார் வெளியில பட்டவர்த்தனமா பேசலாம். இல்லைன்னா மோடி அமித்ஷா மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அதனால நான் வெளியில போறேன், இல்ல நான் ஓரளவுக்கு பாஜக என்னுடைய அரசியல் பயணத்தை சரியா அமைக்கும் என்று வந்தேன், அந்த நம்பிக்கை இல்லை, அதனால நான் தனியா போயிட்டு ஏதோ அரசியல் பண்றேன், இல்லைன்னா சோசியல் ஒர்க் பண்றேன். நாம எப்படி ஐபிஎஸ் விட்டுட்டு சில காலம் சோசியல் ஒர்க்ல அது உள்ளே நான் போயிட்டு மக்களுக்கு என்னால முடிஞ்ச நற்பணிகளை செய்யறேன்னு சொல்றதுல தவறு கிடையாது. அது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். யாரும் அவர் சொன்ன அதே வார்த்தையை சொல்றேன், யாருமே அவர் தலையில துப்பாக்கியை வச்சு நீ இந்த அரசியல் கட்சியில இருக்கணும், அரசியல்ல வரணும் யாரும் சொல்லவில்லை. ஆனா நேற்று அவர் பேசின பேச்சு அவர் தலைமை பாஜக தலைமைக்கு கட்டுப்பட்ட பேச்சா இருந்ததா, இல்லாட்டி கட்டுப்பாட்டை மீறின பேச்சா இருந்தா சார்? ஏன்னா ஏற்கனவே அவர் இவ்வளவு சொல்லிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டை மீறின பேச்சாக தான் இருந்தது. ஏன்னா இதை பத்தி பொது வெளியில பேசாம இருப்பதுதான் ஒரு கட்சியினுடைய அழகு. நீங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். இன்றைய தேதிக்கு சொல்றேன் சார், திமுகவுல கட்சியில உள்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய அளவுல உண்டு. ஆனா வெளியில பேச மாட்டாங்க. பின்னாடி வருவோம் சார், அது ஒரு கேள்வி. ஆமாமா, உள்ளுக்குள்ள கட்டி புரண்டு சண்டை போடுவாங்க. பாஜகவும் அப்படிப்பட்ட கட்சி தான். உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பாலிடிக்ஸ் உண்டு. ஆனால் அது வெளியில் பேசப்படக்கூடாது. ஈவன் நான் பல முறை நான் பேசியிருக்கேன். இதுல அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிற்பாடு திராவிட பாஜக தலைவர்கள் நான் பலரை கிண்டல் பண்ணியிருக்கேன். நான் திராவிட பாஜக தலைவர்கள், ஆனா அவர்கள் யாரும் வெளியில பேசினது கூட கிடையாது. அவர்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு, அண்ணாமலையோடு ஒத்து போகாமல் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வரம்புக்குள் கட்சிக்குள்ள அவங்க சண்டை போட்டு இருந்தாங்களே, வெளியில யாரும் பொது வெளியில் பேசியது கிடையாது. அது மாதிரி பொது வெளியில பேசுவது என்பது பாஜகவுக்கு புதிதானதுதான் நான் பார்க்கிறேன். அப்ப அடுத்த கட்டமா அண்ணாமலை என்ன செய்யலாம் சார்? சார், ஒன்று, அவர் தன்னுடைய காலம் கனிந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கட்சிக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணும். இல்ல கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட அவர்களுடைய முடிவுகள், அவர்களுடைய கொள்கை முடிவுகள் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்று வராத மாதிரி இருக்குன்னா அவர் அதை பத்தி ஒதுங்கி இருக்கலாம், தவறு கிடையாது. இதை பத்தி எதை பத்தியுமே பேசாம கட்சியை விட்டு வெளில போகணுன்ற கூட சாதா தொண்டனாக ஒதுங்கி இருக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. இல்ல வெளில அவர் தன்னுடைய சோசியல் சர்வீஸ் பொது பணியை தொடரலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் புது கட்சி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆவாரான்றது தெரியல. ஏன்னா
எடியூரப்பா போன்றவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சு வெளில வந்து பாஜகவுக்கு பங்கம் பண்ணியிருக்காங்களே தவிர, அதாவது வந்து பாஜக வெற்றியை வந்து தவிர்த்திருக்காங்களே தவிர, அவர்களே பெரிய ஆளா வெற்றி பெற்று வந்ததில்லை. கல்யாண் சிங் போன்றவர்கள் பாஜக விட்டு வெளில வந்து பாஜகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தவிர, கல்யாண் சிங் போன்றவர்கள் வெற்றி பெற்று வரல. சங்கர் சிங் வகேலா என்பவர் குஜராத்ல வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்து வந்தவர். அவர் கட்சியை விட்டு வெளில போன பிற்பாடு பெருசா சோபிக்கல. இந்த மாதிரி பல உதாரணங்கள். இவெல்லாம் வந்து நான் சொல்றதுல இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய டால் லீடர்ஸ். அதாவது அந்த ஸ்டேட்ல அவர்களை விட்டால் ஆள் கிடையாது என்று இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்த லீடர்ஸ். இவர்கள் யாரும் பெரும் அளவுல சோபிச்சதாக தெரியல. வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்தது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு முக்கியமான வந்து பாஜகவில் இருக்கோம் என்ற அங்கீகாரம் தான் அவர்களை பெரிய ஆளாக்கியது தவிர, அவர்களால் பாஜக வந்து பெரிய பெரிய கட்சியாக வளர்ந்தா அவனுடைய உழைப்பு இருக்கு. அதை நான் வந்து என்னைக்கும் எடுக்க மாட்டேன். எல்லா தலைவர்களுடைய உழைப்பும் இருக்கு. அவரெல்லாம் சும்மா காலாட்டிட்டுலாம் உட்காரல. இருந்தாலும் தனியாக வெளில வரும்போது மக்கள் அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கிறார்கள். அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் தனியாக கட்சி ஆரம்பித்தால் மக்கள் அவர் மீது மிகப்பெரிய அபிமானம் இருக்கலாம். அவர் இப்ப ஃபாலோ பண்றவங்க எல்லாம் கூட ஒரு காலகட்டத்துல விலகி சரி இப்ப அதிமுகவுக்கே போகலாம், இல்ல பாஜகவுக்கே போகலாம், இல்ல ஒன்னும் இல்ல நோட்டாவுக்கு போகலான்னு போவாங்களே தவிர இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஷிப் குறையும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். நன்றி சார். இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். அது வந்து அதிமுக. அதிமுகவிலையும் தேவர் ஜெயந்தி அன்னிலிருந்து ஒரு பெரிய பரபரப்பு உள்ள புகஞ்சிட்டு இருந்தது, வெளியில வந்துடுச்சு அப்படின்னு தெரியற அளவுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சசிகலாவும் ஒன்னா அப்பியர் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து எடப்பாடி வந்து செங்கோட்டையனை வந்து கட்சியில அடிப்படை பதவி உறுப்பினர்ல இருந்து எல்லாத்தையும் நீக்கிறாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அது வந்து சரியில்லை, கட்சிக்கு வந்து அது சரியில்லை, அது அவர் வந்து ஏத்துக்கல, அவர் ஃபைட் பண்ண போறாருன்னு தெரியுது. ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து அடுத்தது என்ன ஆகும் இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ல? இதனால வந்து என்டிஏ கூட்டணிக்கு எந்த மாதிரி பாதிப்பு? சார், என்ன பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் ஒரு காலகட்டத்தில் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல இந்த எலெக்ஷனு கிட்ட என்டிஏக்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் மண்குதிரையை நம்பி ஆற்றல் இறங்கி விட்டாருன்னு தான் பார்க்கிறேன். யார் கொடுத்த தைரியத்தில் அவர் வந்து இந்த ரிபல்லியன் ஆகினா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும் தலைமைக்கு எதிராக இருந்ததே கிடையாது. எடப்பாடி கிட்டையும் அப்படிதான் இருந்தார். அவரே ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ள தள்ளியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் என்றால் அது ஒத்துக்கொள்ற. கண்டிப்பா அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதுல வந்து அவருடைய மகனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவுல இருந்தது. அதெல்லாம் வந்து பலதரப்பட்ட பேசப்பட்ட விஷயங்கள். அதனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இருந்தாருன்னு சொன்னதுல அது முக்கியமான ஒன்று. ஆனால் ஒரு ரிபல்லியனாக நாங்க ரிபல் லீடராக மாறி வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுவும் செங்கோட்டையனுக்கு இல்லை. ஏன்னா இந்த வாய்ப்பை அவர் என்ன பண்ணிட்டார், எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தான் கொடுத்திருக்கார். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சதர்ன் தமிழ்நாடுல என்ன சொல்லாங்க, சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் வெளியே அனுப்பிச்ச போது தேவர் சமூகத்துக்கு அவர் விரோதமாக நடந்துகின்றார். தன்னுடைய சமூகத்தை ஆளுங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இல்ல அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதற்காகவும். ஏன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த போது நாடார் சமூகமும் தேவர் சமூகமும் இதை மிகப்பெரிய அளவுல எதிர்த்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஜாதிகள் 5 பிரிவுகள் பவர்ஃபுல் இன் இது எலக்டரல் பாலிடிக்ஸ். 4 ஜாதிகள் தலைமையில் பங்கு உண்டு. 5வது பிரிவு என்பது ஓட்டர் பேஸா இருக்கும். 4 ஜாதிகள் பிரிவு பாத்தீங்கன்னா கவுண்டர், வன்னியர், நாடார், தேவர் அண்ட் தலித் மக்கள் வந்து பெரிய ஓட்டர் பேஸ். அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஆனா நான் சொல்றது இந்த 4 ஜாதி பிரிவுகளோட ஒரு போட்டி உண்டு. எப்போதுமே வந்து அது அவர்களுக்குள்ள ஒரு என்னன்னு சொல்றது, யாரு பிரதிநிதித்துவம் பெறுகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி உண்டு. அப்போ அவர் வன்னியரையும் கவுண்டர்களையும் மக்களையும் அந்த சமூகத்தை ஒண்டிதான் இவர் அரவணைக்கிறார். தேவர் நாடார் சமூகத்தை ஒதுக்கி விட்டார் என்ற ஒரு விமர்சனம் எடப்பாடி மேல இருந்தது. இப்ப செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி வந்ததுனால, செங்கோட்டையன் வெளியனுப்பப்பட்டதுனால், செங்கோட்டையனுக்கு ஒரு வெளியனுப்பினால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக தலைவராக இருந்தாலும் அவர் வெளியே அனுப்ப தயங்கவில்லை. கட்சிக்கு எதிராக போனால் வெளியேற்ற தயங்கவில்லை. அந்த ஒரு பலம் வந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், அதுவும் தென் தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய விமர்சனம் வலுவிழக்க ஆரம்பிக்கும். ஸோ செங்கோட்டையன் செய்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதுல ஒரு லாபமாக தான் இருக்கும் தான் பாக்குறேன். இன்னொன்னு ஒரு ஸ்டாஞ்ச் தலைவர் வந்து போட்டியில் இல்லாம இருக்காருன்றது அவருக்கு ஒரு சாதகமா தான் இருக்கும்.
என்ன பொறுத்த வரைக்கும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் மேல எடுத்த ஒரு நடவடிக்கை என்பது ஒரு அதிமுக தலைமை செய்திருக்கக்கூடிய வேண்டுதான். அதை நீங்க வந்து தப்பே சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். ஈரோடு பகுதியில அவர் செங்கோட்டையனால வந்திருந்த வாக்குகள் கொஞ்சம் சரிவடையுமா சார்? ரெண்டு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதிமுக வாக்கு என்பது வெளியே போகாது. ஏன்னா அந்த வாக்கு இரட்டை இலைக்கு வருவது. தலைவர்கள் கொண்டு வரக்கூடிய வாக்கு என்பது ஒரு போர்ஷன் இருக்கும், அது கண்டிப்பா போகும், வெளியில செல்லும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதனை வந்து நீங்க ஒரு பாமக உள்ள வந்ததுன்னா சரி செய்யப்படும். ஏன்னா அங்க வந்து ஈரோடு பக்கத்துல உங்களுக்கு வன்னியர்கள் ஓட்டும் ஜாஸ்தி இருக்கு, அதனால அது பாமக உள்ள வந்ததுன்னா அது வந்து சரியாகிவிடும். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்குல இருக்கக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியும். ஆனால் அங்கேயும் இருக்கக்கூடிய வாக்கு ரெட்டலைக்கு உண்டான வாக்கே தவிர தனியாக இன்னாருக்குன்னு உழப்பட்ட வாக்குகள் அவர் இல்லைன்னா அந்த ஏரியால வந்து கிடையாது. திமுக அப்படி கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் தான் குறுநில மன்னர். அவர்களுக்காக உழக்கூடிய வாக்குகளும் அவர்களுக்காக இருக்கக்கூடிய தொண்டர் படையும் தனியே தவிர இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வந்து 90% மேல அந்த ரெட்டலை என்ற ஒரு சின்னத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷன், அதுதான் அவர்களுக்கு. ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவங்க 4 பேரும் சேர்ந்து ஏடிஎம்கேல இருந்து வேற ஏதாவது தலைவர்கள் வெளில இழுக்க முயற்சிப்பாங்களா? அது அவங்களால முடியுமா? முயற்சி செய்யலாம், ஆனால் வருவாங்களான்றது முக்கியம். எப்ப வருவாங்கன்னா தேர்தலில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடப்பட்ட தலைவர்கள் யாராவது வரலாமே தவிர நேம்டு தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இவர்களுக்காக வருவாங்கன்றது எனக்கு தோணல. ஏன்னா இதை வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட் போர்ஸா இல்ல. அவங்க கிரெடிபிள் ஆல்டர்னேட் போர்ஸாக மாறும் பட்சத்தில் இது வந்து கட்சி உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்றைய தேதிக்கு உங்களுக்கு இரட்டை இலை சின்னமும் இதுவும் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுனால அதனை மீறி வெளியில வந்தா இவர்கள் பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க. அதனால வெளியில வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் பார்க்க. அதாவது இப்ப நடக்கிறது ஒரு சலசலப்போட முடிஞ்சு போயிடும். இதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த சலசலப்பு இன்னும் செங்கோட்டையனுடைய சலசலப்பே கூட தேர்தல் நெருங்கி வரும்பொழுது நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லிட்டு அது முடிந்து போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். டிடிவி தினகரனும் என்டிஏக்குள்ள வருவதற்கு வந்தாருன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கண்டிப்பா இவர் என்டிஏக்குள்ள வந்துடுவார். அவரும் யாரை நம்பி மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினாருன்னு தெரியல. அவர் அது ரியலைஸ் பண்ணும்போது அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காகவாவது அவர் என்டிஏ வருவார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஒரு அதாவது பாஜகனுடைய கூட்டணிக்குள் அவர் வருவதற்கு ஒரு அனுமதி கிடைக்கும். அந்த ஒரு ஒப்புதல் இரண்டு பக்கமும் 2 பேரும் அதை ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிறதா பார்க்கிறேன். செங்கோட்டையன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இந்த ஊழல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது சரி செய்யப்பட்டு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு அப்படி ஒரு அரவணைச்சு உள்ள வந்துடுவார்னு தான் பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால இது ஒரு பெரிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பா தான் இருக்கே தவிர அது வந்து மிகப்பெரிய அளவுல அது ஒரு என்ன பொறுத்த ரிவர்சபிள் தான் பாக்குறேன். அதெல்லாம் சரி. இப்ப நீங்க மண்குதிரைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அதிமுகவிலையும் அப்புறம் வேற வெளியிலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மண்குதிரை அண்ணாமலையா இருக்கலாங்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், இதை நான் ஒரு ஊகமா தான் சொல்ல முடியுமே தவிர அண்ணாமலை தான் செய்திருப்பார் என்று நான் வந்து ஒரு கிரெடிபிள் ஜேர்னலிஸ்டாக அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது ஒரு ஊகமாக பலரும் சொல்றாங்க. அது எஸ்பெஷலி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்களோ இல்லைன்னா வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே கூட அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினாலையும் சொல்றதா இருக்கலாம். அதற்கு ஒரு கிரெடிபிள் ஆதாரம் இல்லாததுனால அந்த ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவராக இருந்தால் அது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு உண்டான ஆதாரம் இல்லை என்பதனால் அதை நான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கேன். ஆனா யாரை நம்பி இவங்க யாருமே டிடிவி தினகரன் இஸ் நாட் a force to reckon. இவர் வந்து செங்கோட்டையன் வந்து அவர் வந்து அந்த ஈரோட்டில் அவருக்கு செல்வாக்கு உண்டே தவிர அன்லஸ் அதர்வைஸ் இப்போ வந்து 4-5 தலைவர்கள் சேர்ந்து அப்பா நீ முன்னாடி இருந்து பேசுப்பா நான் கூடவே வந்துடுறவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு பின் அவரை காலவாரினாங்களாம் தெரியாது. இது உங்களுக்கு தங்கமணி செல்வமணி போன்றவர்களாம் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன், நீங்க போய் ஒரு குரல் எழுப்புங்க, நம்ம ஒரு சலசலப்பை உண்டாக்கி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை எழுப்பிட்டு நான் ஆதரவா இருந்துட்டு அவர்கள் பின்வாங்கிட்டாங்களான்னு தெரியும். அதனாலதான் மண்குதிரை என்பதை நான் வந்து அண்ணாமலை என்று நான் சொல்ல விரும்பல. அது அதிமுகக்குள்ள இருப்பவர்களாவே கூட இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுகவில இருந்து கூட ஒரு யாராவது வந்து இது பண்ணிருக்கலாம்,
உங்க மேல இருக்கக்கூடிய சில வழக்குகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்சம் ஒரு அந்த அதிமுக எதிராக ஒரு சலசலப்பை உண்டாக்குங்க, அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனாலதான் நான் மண் குதிரை என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருந்தேன். அவர் இன்னார் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. இவரை இந்த நேரத்துக்கு அது யாரு என்பது ப்ரூஃபோட ஒரு ஆதாரபூர்வமற்ற நிலைமையா இருக்கிறதுனால. விஜயோட பொலிட்டிக்கல் ரேலிஸ் இனிமே எப்படி சார் இருக்கும்? பொலிட்டிக்கல் ரேலிஸ் இருக்குமா? பயந்தாங்குள்ளின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு கவர்டைஸ் அரசியல் உள்ள போய்விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். இதுல ஒரு திமுக கை இருந்திருக்குமா, செந்தில் பாலாஜி கை இருந்திருக்குமான்ற ஒரு அசம்ஷன், இதனை விஜய் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா தான் இருக்காரு. இன்னும் விஜய் என்டிஏக்குள் வருவது என்பது அதிமுக பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்துமே தவிர அதனால் சாதகமாக ஒண்ணுமே நடக்காது. அவருக்கு ஒரு ஆதரவான பொசிஷன்ல இருந்தாங்க, அவருக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலே தப்பா பண்றாரு சார். அந்த விக்டிமை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து துக்கம் விசாரிப்பீங்களா சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு ரசாபாசமான விஷயமா இருக்கு. விஜயனுடைய அரசியல் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது கருணாநிதி இருந்த தலைமையில் இருந்ததை விட ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பு ஜாஸ்தி. சென்னை அன்டிஸ்பியூட்டட் பாஸ்டியன் ஆஃப் டிஎம்கே, திமுகனுடைய கோட்டை, மிகப்பெரிய கோட்டை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவாலையும் தகர்க்க முடியாத கோட்டையாக திமுக இருக்குன்னா அது சென்னை தான். திமுகனுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 15 முதல் 20% ஓட்டை சென்னையில் விஜய் அவர்கள் எடுத்தார். விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார் என்றால் திமுக வெற்றி பெறும்.